ஹாய் ஹலோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு தானே ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஹெட்செட் வியூ பண்ணிக்கோங்கண்ணா, பேக்ரவுண்டில் நைசஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பார்த்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, நீங்கள் ஆர்ஃபனில் தான் வளர்ந்தீங்க. பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு உங்கள் படிப்பையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரியல் ஃப்ரெண்ட் மட்டும்தான் யாரா. இன்சைட் பார்த்தா ஜேகே சிஇஓ நல்ல பையனாங்க. அவனுக்கு 2 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் இவனை ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் தான் இவனுங்க ஜேகே வெறுப்பேற்றி அந்த இன்சிடென்ட்ல தான் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும். பேலன்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே, நீங்கள் பதட்டவா எங்கேயோ ஓடிட்டு இருக்கீங்க. யாருக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எடுக்கவே இல்லை. யார கால் அட்டன் பண்ணா என்னடி பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போன இவ, இப்படி நீங்கள் புலம்பிக்கிட்டே கால் பண்ணிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் அவளை தேடிட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு பார்ல உட்காந்து செம்மையாக குடிச்சிட்டு இருக்கா. பிரேக்கப் ஸ்டோரி போல இருக்கு. செம்மையாக தேம்பி அழுதுகிட்டு உன்னை எவ்வளோ சுற்றி லவ் பண்ண, என்னையும் நீ வேணான்ட்டு போனா, இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையே இல்லை. இப்படியே புலம்பிக்கிட்டே செம்மையாக சடுக்கடிச்சிட்டு இருக்க. இப்போதான் ஃபோனை பார்க்குறா, நீங்கள் கால் பண்ணுறது வருது. ஏன் கால் பண்ணுறா? அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா. யார எங்கடி இருக்க? ஐயன், அவன் என்னை ஏமாத்திட்டான்டி, என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். என்ன பிரேக்கப் பண்ணிட்டானா? ஏண்டி நீ பண்ணதே ஒன் சைடு லவ், இதுலேயே பிரேக்கப்பா? எங்கடி இருக்க? நானா ஒரு இடத்துல இருக்க. எனக்கு இன்னொரு கிளாஸ் வேணும். வெயிட்டருங்க வாங்க, இன்னொரு கிளாஸ் வேணும். மேம், நீங்கள் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டிங்க, இவ்வளோதான் லிமிட்டு. எந்திரிங்க, பே பண்ணிட்டு கிளம்புங்க. யோ, என்னையா நினச்சிட்டு இருக்க? இங்கே பாரு, எனக்கு இன்னொரு கிளாஸ் வேணும். எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுங்கடி, என்னால் முடியலை, அவனை மறக்க முடியலடி. இப்படியே புலம்பிக்கிட்டே அங்கே சண்டை போட்டு இருக்க. இங்கே உங்களால் முடியலை. யாரா பாரில் இருக்கியா? குடிச்சிட்டு இருக்கியா? எங்கடி இருக்க? லொக்கேஷனையாவது சொல்லண்டி, எந்த பார்லடி இருக்க? ஐடா, என்ன பாரு இது, எந்த இடம் இது? அவன் அப்படியே யாரவ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டான். ஐயன், யாருமே என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கடி, என்னால் முடியலை. நான் வாழவே போகிறதில்ல, நான் சாக போகிறேன். லாஸ்ட்டாக இந்த ரவுண்ட் குடிச்சிட்டு நான் செத்துருவேன். ஐயன், என்னை தேடாத. அடியே பைத்தியக்காரி, எங்கடி இருக்க? லொக்கேஷனையாவது சென்ட் பண்ணுன்ட்டு கத்த. அவளையும் எப்படியோ லொக்கேஷனை சென்ட் பண்ணிட்டு ஃபோனை கவுத்து வச்சுட்டு இன்னும் குடிச்சிக்கிட்டே போதை தாங்கலை, அப்படியே டேபிள்லே கவுந்துட்டா. ஆஃப்டர் டைம் வேகமாக ஓடி பார்த்தா அந்த டேபிளில் அவன் மட்டும்தான் இருக்கா. அவள் பக்கத்தில் போயிட்டு முதலே 2 வைக்கிறீங்க. மட்டையாயிட்ட போல இருக்கு. அவன் மூஞ்சில தண்ணியெல்லாம் தெளிக்கிறீங்க. இப்போதான் கண்ணே திறக்கிறா. ஏன்டி தலைகிலா உட்காந்துட்டு இருக்க? தலைக்கில அவ்வளோ குடிச்சிருக்க நீ, என்னடி உனக்கு பிரச்சனை? அதான் சொன்னல, அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு தான். சரிடி, அழுகாத, வா போகலாம். எப்படியாவில் நீங்கள் கேரி பண்ணிட்டு ரோட்டில் நடந்து போறீங்க. ஆஹாங்க, ரோட்டையே அளக்குறா. ஐயன், என்னாச்சு? ரோடு ஏன் கிராஸாக இருக்கு? கொடிக்காடி ரோட்டை அழந்து போயிட்டு ரோடு கிராஸாக இருக்கும். யாரோ கடுப்பேத்தாமல் வந்துடுன்ட்டு இவ்வளோ அப்படியே நீங்கள் கூப்பிட்டுட்டு வரீங்க. ஐயன், அவன் என்னை ஏமாத்திட்டான், என்னை வேணான்னு சொல்லிட்டான், என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். இதுக்கு மேலே நான் எதுக்கு வாழணும்? என்னை வீடு, நான் இங்கேயே சாக போகிறேன். ஐயோ, யாரையினால முடியலடி, பேசாம வரியா? அப்படியே நீங்கள் அவளை எப்படியோ கூப்பிட்டுட்டு நீங்கள் நடந்தேதான் வீட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு கேப் எதுவுமே கிடைக்காது. ஸோ இவ்வளோ அப்படியே நீங்கள் கேரி பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. இன்சைட் பார்த்தா ஜேகேவி அதுக்கப்புறம் ஜிமின்ட்டு ஒரு கிளப்ல தான் இருக்காங்க. ஜேகே மட்டும் சைலண்டாக இருக்க. ட்ரிங்க் கூட பண்ண மாட்டான் போல இருக்கு. இதையாவது குடிய. இல்லை ஜிமின், எனக்கு எதுவும் வேணாம். அதோட தயங் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இவன் கிளாஸில் உள்ளதையும் வாங்கி குடிச்சிட்டு, ஏன்டா இப்படி எங்களை அசிங்கப்படுத்துகிற, தண்ணி அடிக்க மாட்டுற, இந்த வயசு ஆகுது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன் டைம் ஆகுது எவ்வளோ கூடியாவது க்ளோஸாக இருந்திருக்கியா? அதனால என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஜிமினா பாடுறா, இப்போ தானே வந்தான், அதுக்காட்டியும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிவிட்டு அண்ணா நீயும் தான் அடியே. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. டேய்,
உனக்கே வைக்கமா இல்லை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? டேய் நான் ஈகடன் தப்பாக நினச்சிக்காத. அது அந்த ஃபீலிங்ஸ்லாம் வருதா இல்லையா? டேய் தயங் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. அப்படி என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறது. அப்படியே இவன் டென்ஷனாக ஏஞ்சி போயிட்டு அங்கே ஒரு பொண்ணு கூட செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு அந்த பொண்ணு அப்படியே லிப்லாக் பண்ணுறான். அதை பார்த்து ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இந்த பக்கம் ஜிமினை பார்த்தா ஒரு பொண்ணுக்கிட்ட செம்மையாக ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட நெக்கில் தான் இவன் ஃபேஸே இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவனுக்கு தான் செம்ம டென்ஷன் ஆகுது. செம்மையாக குடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் நேரசண்ட 2 பேரும் வந்து உட்காந்துட்டு அவனுங்கள ஜாயின் பண்ணிடுறானுங்க. என்ன ஜேகே குடியெல்லாம் ஆரம்பிச்சிட்ட? தயங் வாய முடியுது. எல்லாம் ஒன்னால தான். எல்லாம் என்னால். இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டே வரமாட்ட. 30 வயசாகுது, இன்னும் ஒரு வாட்டி கூட மேட்ரு பண்ணலையா? கேடுறதே அசிங்கமாக இல்லை. ஆம்பளை தானடா நீ? டேய் ஜிம்மனி என்னை வாய மூட சொல்ல எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டேய் தயங் நீ சும்மா எடுக்க மாட்ட. அவனே ஏஜ் அட்டன் பண்ணலடா, இப்போ தான் குடியவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இவனெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே ஜேகேக்கு சரி கோவமாகுது. அப்படியே ஜிமினை பார்த்து முறைச்சிக்கிட்டு ஜிமின் நீயுமா அப்படியேனாடா ஒரு பொண்ணுக்கிட்டையாவது அதெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினி இந்த மாதிரி சொல்ல டென்ஷனாக இவன் ஏஞ்சி அப்படியே கிளம்பிட்டான். இவனுக்கு 2 பேரும் அவன் போனதை கேர் பண்ணிக்கவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க. ரொம்ப இன்சல் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அவனோட ரூமுக்கு தான் வரான். என்ன சொன்னானுங்க? இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேனா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு என்னால் முடியாதுன்னெலாம் சொல்லலை. இவனுங்க இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? ஆம்பளே இல்லை நினச்சிட்டு இருக்கானுங்களா? இல்லை இவனுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என்னையே இப்படி பேசிட்டானுங்கள்ல. இப்படியே இவன் கோவமாக பேசிக்கிட்டே அவனோட பிஏக்கு தான் கால் பண்ணுறான். ஏன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம காய் தான். ஜேகே கால் பண்ணது அந்த ஃபோனை பார்த்தவனுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே அவனை ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார். ஜேகே பேசாமல் என்னன்னு கேட்குறதுன்னு தெரியாமல் அவன் அப்படியே ஒரு மாதிரியாக சைலண்ட்டாக இருக்கான். சார் லைனில் இருக்கீங்களா? காய் சொல்லுங்கள் சார் கேட்குது எனக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும். என்ன சார் பொண்ணு நான் கேட்டீங்க? ஆமாம் பொண்ணு வேணும். என்ன கேட்குறாரு? பொண்ணு வேணும்னா சார் பொண்ணுண்ணா கல்யாணம் பண்ண தானே சார் பொண்ணு பாருக்கோம். டேய் அது இல்லை. அப்படி என்ன ஜேகே இந்த டைமில் கால் பண்ணி பொண்ணு வேணும்ன்ட்டு? அது ஒரு பொண்ணு கூட நான் நைட்டு ஸ்டே பண்ணோம். ஜேகே என்ன பேசுகிற நீ? எங்கே இருக்க? நான் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்கே பாரு கை, அவனுக்கு 2 பேரும் என்னை செம்மையாக டென்ஷன் பண்ணிட்டானுங்க. இந்த விஷயத்தில் நீ தான் ஹெல்ப் பண்ணுற. எனக்கு பொண்ணு வேணும். டேய் ஜேகே நான் உன் ஃப்ரெண்டுடா. நீ என்னென்னா இந்த வேலைலாம் பார்க்க வைக்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு பொண்ணு வேணும். டேய் அதுக்கு நான் எங்கடா போவேன்? அப்படியே இவன் அவன் பொண்டாட்டி திரும்பி பார்த்தா அவள் செம்ம கோவத்தில் இவனை பார்த்து முறைக்கிறா. இருடி அப்புறமா வரேன். இவன் புதுசாக ஒன்று கேட்டு இருக்கான். இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கியேன், நைட்டு ரூமுக்கு வெளில தான் தூங்குவேன். எதை நைட்டு ரூமுக்கு வெளிலையா? கொஞ்ச நேரம் இருடி, லைனில் இருக்காண்டி. லைன் தெரியாது. மணி என்ன ஆகுது? இன்னும் ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க வெளில படுறான்ட்டு காய் வைஃப் வந்து டோரை க்ளோஸ் பண்ண. டேய் ஒன்னால நான் பட்னியாக கிடக்குறேன்டா. என்னடா உனக்கு பிரச்சனை? அவனுக்கு கூட எதுக்குடா போய் குடிச்ச? எவன் என்ன சொன்னான்? எனக்கு 10 நிமிஷத்தில் ஒரு பொண்ணு வேணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக என் ரூமுக்கு அனுப்பு. ஏன்னா அவனுக்கு பிஏ தான்டா, WMAக்கு டிகிரி கொடுத்துருவான் போலையன்ட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இவனை யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்க யாரை கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே அவனும் ஷர்ட் போட்டு வெளில போயிடுறான். இப்போ நான் யாருக்கிட்ட போய் கேட்குறது? ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி அந்த ஏஜென்சியில் போய் கேட்கலாமா? இவனுக்கு பிஏவாக இருந்ததுக்கு இது மட்டும்தான் மிச்சம். இதை மட்டும்தான் பார்க்காம இருந்தேன். இந்த தயங் ஜிமினால் இப்போ நான் என்ன வேலைலாம் பார்க்குறேன் பாருன்ட்டு அப்படியே அவனும் அந்த ஏஜென்சிக்கு போகிறான். நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோவை காட்டுறான். காய்க்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ என்ன மாதிரி இருக்காளுங்க, லட்டு மாதிரி இருக்காளுங்க. சி என் பொண்டாட்டி அதுக்கு பெட்டர் தான். சார் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு பொண்ணு வேணும். அர்ஜெண்ட்டாவா? அர்ஜெண்ட்டாலாம் முடியாது, எல்லாம் புக்கிங்கில் இருக்குது. அது எந்த ஏஜில் வேணும்? எந்த ஏஜ்லையா? நான் என்ன அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க போகிறேன். எந்த ஏஜ்லனா அவனுக்கு என்ன டேஸ்ட்டுன்னே எனக்கு தெரியலையேன்ட்டு
காய் அப்படியே புலம்பிக்கிட்டே நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ பார்க்குறான். இந்த பொண்ணு கூட ஓகே தான் சார். சரி இது ஃப்ரெஷ் பீஸு, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே. ஆ அப்போ இந்த பொண்ணு எடுக்கா, எனக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் தரேன். இந்த பொண்ணை இந்த ரூமுக்கு இந்த அட்ரஸ்க்கு சட்டன் போக சொல்லுங்கள். சார் நான் கேட்ட பணத்தை விட நீங்கள் அதிகமாக தரீங்க சார். கண்டிப்பாக இந்த பொண்ணு ஒன் டேக்கு மட்டும் வேணுமா? ஆ விட்டா இவன் வேலை எனக்கு கொடுத்துருவான் போல இருக்கு. யோ எனக்கு ஒன் டேக்கு மட்டும் போதும், சீக்கிரமாக போக சொல்லியான்ட்டு அப்படியே அவன் கத்த. அந்த ஏஜென்சியில் உள்ள ஆளாக அந்த பொண்ணை ரெடி பண்ணி இந்த அட்ரஸுக்கு போக சொல்ல, இங்கே ஜேகே செம்ம டென்ஷனில் காய்க்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். டே ஜேகே நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது. ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்க, என்னமோ பண்ணி தொலை. உன்னெல்லாம் இங்கே பாரு ஜேகே, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, சீக்கிரமாக வந்துடு. டேய் பொண்ணு கண்டிப்பாக உனக்கு வேணுமா? கண்டிப்பாக எனக்கு வேணும். அரேஞ்ச் பண்ணிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை வேணும் கட் பண்ணிவிட்டு இவனும் குளிக்க போயிட்டான். நீங்கள் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க யாரவை கேரி பண்ணிட்டு. ஐயோ இவளுக்கு இன்னும் தெரியலையே, நான் என்ன பண்ணட்டும்? இப்போ வீட்டுக்கு போனால் யாரோட அம்மா அப்பா இருக்காங்க. ஆஹா இவ குடித்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய சண்டையே வரும் அப்பாக்கும் அம்மாக்கும். இவ்வளோ நைட்டு நான் எங்கே ஸ்டே பண்ண வைக்கிறது? யாரோட அண்ணா இங்கே தானே தனியாக ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? இப்போ அப்படியே நீங்கள் ரஹானுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ரஹான் வந்து யாரோட அண்ணன், அவன் தனியாக ஒரு மேன்ஷனில் இருக்கான். அவனை அட்டன் பண்ணிவிட்டு, ஏன் என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, என்னாச்சு? அது அது யாரோ நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்கா. இப்போ அவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு என்னால் போக முடியாது. உங்களோட மேன்ஷனில் மட்டும் நைட்டு அவளை தங்க வச்சுட்டோமா? என்ன குடிச்சிருக்காளா? என்ன என் புது பழக்கம் அவளுக்கு, என்னாச்சு? அது டெய்லிலாம் அவன் குடிக்கிறது இல்லை, அவள் ஏதோ அப்செட்டில் இருந்தா அதான் குடிச்சிருக்கா. ஏதோ பண்ணுங்க ஐயன், என் ரூம் பாஸ்வேர்ட் 0804. சரின்ட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு இவளையும் அப்படியே நீங்கள் கூப்பிட்டுட்டு வரீங்க. புலம்பிக்கிட்டே இருக்கா. நீங்களும் அப்படியே அவளை அந்த மேன்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டீங்க. 7th ஃப்ளோரு. இப்போ நீங்கள் 2 பேரும் லிஃப்டில் நிற்கிறீங்க. அடங்கவே மாட்டிக்கிறா. அவளை சமாளிக்கவே முடியலை. அவள் இடுப்பில் கை வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, யாரா சும்மா இரு யாரா, என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? பார்க்குறவங்க எல்லாம் நம்ம 2 பேரும் தான் பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் வாய மூடாண்டி. ஐயன் எனக்கு அவன் வேணும், என்ன அவன் வேணான்னு சொல்லிட்டான். காலையில் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போய் நிற்கிறேன். என்ன அவன் ஒரு ஆளவே மதிக்கலை. என்ன தெரியுமா சொன்னா, அவன் வயசுக்கு நான் வேணுமான்னு கேட்குறான். எனக்கு அவன் தான் வேணும். எனக்கு அவன் வேணும். நீ பேசுறியா அவன்கிட்ட? இங்கே பாடுடி, அவளுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது, வேணான்னு சொன்னால் விட்டு தொலையண்டி. இங்கே பாரு, என்னால் சுத்தமாக முடியலை, உன்னை தூக்கிட்டு வரவே முடியலை, மூச்சே வாங்குது எனக்கு, பேசாமல் நில்லையாரான்ட்டு. அவளை அப்படியே நீங்கள் திட்டி விட இன்னும் உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு தேம்பி அழுகிறா. கரெக்டாக அந்த ரூம் கிட்டே வந்துட்டு ஓப்பன் பண்ணி அவளையும் உள்ளே விட்டுறீங்க. பெப்பரை பேண்ட்டு போய் படுத்துருக்கா. ஒரு வழியை அவளை வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் போய் ஆகணும், நான் படிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. கிளம்பிடலாமா? புக்ஸ் வேற எடுத்துகிட்டு வரல. யாரா? இங்கே பாரு, நான் கிளம்பட்டுமா? நீ காலைல வந்துடுறியா? எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் தான் வேணும். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க அவள் புலம்பிக்கிட்டே இருக்கா. அவன் மேலே அப்படியே நீங்கள் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு, சரி அவங்க அண்ணன் நைட்டு வந்து பார்த்துக்குவாரு, நான் கிளம்புறேன், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இப்போ போய் கொஞ்ச நேரம் படித்தா தான் சரியாகும், டைம் வேறு 12 ஆயிடுச்சு. சரிடி நான் போகிறேன். இங்கே பாரு, கோச்சிக்காத, நான் போகிறேன்ட்டு அவள் சிக்ஸை நீங்கள் தொட்டு பார்த்துட்டு சொல்லிவிட்டு நீங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளிலையும் வந்துட்டீங்க. அதே ஃப்ளோரில் ஆப்போசிட் ரூம் தான் ஜேக்கோட ரூம். கழிச்சு முடிச்சுட்டு காய் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காயும் கரெக்டாக ஃபோன் பண்ண அட்டன் பண்ணவன் எரிச்சலோடு, என்னடா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல? டேய் வந்துருவாடா, சொல்லியாச்சு, பேமெண்ட்டை அதிகமாக கொடுத்துருக்கேன், இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு, வந்துடுவா. என் உயிரை எடுக்காது ஜேகே, 10 நிமிஷத்தில் வந்துடுவாள்ல, வந்துடுவாடா. சரி ஃபோனை வை. அப்படியே இவனை கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கா. என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்கிறா. ஜிம்மா நீ என்னன்னா நான் ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொல்கிற, உங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுரா. உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. எல்லாருக்கிட்டையும் போயிட்டா
ஆம்பளா அந்த மாதிரி கேரக்டரே கிடையாதுடா. எனக்குன்னு ஒருத்தி அவ கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன். என்ன இப்படி மாற்றிட்டீங்கல்ல. நாளைக்கு தெரியும் இந்த ஜேகே யாருன்னு, நாளைக்கு தெரியும். என்னால் முடியாதா? என்னால் முடியாதது எதுவுமே இல்லை. எனக்கு வானான்ட்டு நான் சைலண்ட்டாக இருந்தேன். என்னையே டென்ஷன் ஆகிட்டீங்கல்லன்ட்டு செம்ம டென்ஷனா. அதையும் நினச்சிக்கிட்டு செம்மையே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் லிஃப்ட் கிட்டே போயிட்டீங்க. அப்போது அங்கே வேலை பார்க்குற ஒரு பர்சன் அவசர அவசரமாக ஒரு பார்சல் உங்ககிட்ட கொடுத்துட்டு, மேம் ப்ளீஸ் இந்த பார்சலை மட்டும் 106 கொடுத்துருங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் கீழே போகணும், ப்ளீஸ் மேடம் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஆ சார் என்ன இது, நான் எப்படி போய் கொடுக்குறது? மேம் ப்ளீஸ் இதை கீழே டெலிவரி பண்ணாங்க, இதை மட்டும் கொடுத்துருங்க. ஃபுட் போல் இருக்குது. நான் இங்கே வேலை பார்க்குற ஆள் தான், நீங்கள் பயப்படாதீங்க. நான் கீழே அர்ஜென்ட்டாக இப்போ போகணும், ப்ளீஸ் மேடம். ஆ சரி சார். என்ன நம்பர் சொன்னீங்க? 106 மேம். ஆ சரி சார். அப்படி நீங்கள் அந்த பார்சலை கையில் வச்சுட்டு நிற்க அந்த பர்சன் பேராரு அங்கே ஒர்க் பண்ணுறவர் போல இருக்குது, வேற ஒரு எமர்ஜென்சி போல இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அசூம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபுட் கவரை எடுத்துகிட்டு ஜேகேயோட ரூமை தான் நீங்கள் நாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அந்த சவுண்ட் கேட்டதுமே கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு, இனி அவனுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அப்படியே இவனை போய் டோரை ஓப்பன் பண்ண நீங்கள் நிற்கிறீங்க. ஆஃப் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். சார் இந்தாங்கன்ட்டு அந்த கையை மட்டும் தான் நீட்டிங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்து டோரை லாக் பண்ணிட்டான். அவ்வளோதான், உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் இன்னும் ரைன்ஸ் ஆக கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஏய் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஆ அவன் ஃபுட் பற்றி பேசுகிறான்ட்டு. சார் அது எனக்கு தெரியாது, இப்போ தான் வந்து கொடுத்தாங்க, இந்தாங்கன்ட்டு. அப்படியே உங்கள் கை நீட்ட அவனுக்கும் ஒன்றும் புரியலை. ஏய் என்னது இது? இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், சரி சீக்கிரம் வா. ஆ சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இந்தாங்க இதை தான் கொடுக்க சொன்னாங்க. அப்படியே நீங்கள் அந்த கவரை அவன் கையில் கொடுத்துட்டு வேகமாக வெளில போக டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்றான். சார் என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க. ஏய் எப்பாடி என்ன டென்ஷன் ஏற்றாத, செம்ம டென்ஷனில் இருக்க. ஒழுங்கு மரியாதையே போய் பாடு. கோஆப்ரேட் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் நீ ஏன் கிளம்பிடலாம், எனக்கும் ஒர்க் இருக்கு, சீக்கிரமாக போய் பாடு. ஆ சரி என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, இது கொடுக்க சொன்னாங்க, அதான் நான் வந்தேன். சரி என் கையை விடுங்க, சரி என் கையை விடுங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களே பாட்டு இருக்கா. நீங்கள் பேசுகிறது எதுவுமே அவன் மைண்ட் பண்ணல. அவங்க கண்லேருந்து வர தண்ணியை கூட அவன் கேர் பண்ணல. அவங்க லிப்ஸை பார்க்குறான், அவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ஒரு பொண்ணு மாதிரி வேற தெரியலையா? அவனுக்கு இன்னும் அதுவே ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்க உதட்டியே பார்க்குறான், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கழுத்து கீழே பார்க்குறான், செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கீங்க. அதை பார்க்கும்போதே அவனுக்கு செம்ம டெம்ட் ஆகுது. ட்ரிங்க் வேறு பண்ணியிருக்கா. ஜிமினோ தயங்க சொன்னது மட்டும்தான் அவன் மைண்டில். அப்படியே அவங்க இடுப்பை பிடிச்சி கிட்டே இழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவனை நீங்கள் அடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட அந்த வலி அவனுக்கு தெரியவே இல்லை. செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க லிப்ஸை போட்டு கடிக்கிறான். அவங்க பேக் நெக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்கள மூவ் பண்ண விடாத அளவுக்கு லாக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க மைண்டில் என்னென்னமோ ஓடுது, எதுக்குடா இங்கே வந்தோன்ட்டு. அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. அவனை எப்படியோ ஒரு வழியை தள்ளி விட்டு மூச்சு வாங்க அவனை அடிச்சிடுறீங்க. ஏய் நான் டிசைன் போட்டுடுங்க, காசுக்கு தானே வந்த? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. டென்ஷன் ஆயிட்டாத, ஒழுங்காக எனக்கு கோஆப்ரேட் பண்ண. இல்லை அப்படியே அவங்க கண்ணு அவங்க மேலே தான் மேயுது. அவங்க லிப்ஸு, அதுக்கப்புறம் அவங்க கழுத்து, அவங்க கழுத்துக்கு கீழே அவங்க இடுப்புன்ட்டு அப்படியே அவங்க மேலே அவனோட பார்வையை மேய வைக்கிறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. கண்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அவன் பார்க்குறதே உங்களுக்கு உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது. இல்லை சார் நான் அந்த மாதிரி கிடையாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, அங்கே காலில் வேணாலும் நான் விழுகிறேன்ட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு ரொம்ப பிக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அதெல்லாம் காதலே விழுகலை. செம்ம டென்ஷனா அங்கே இருக்கிற மிரரில் குத்த நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க, பயந்துட்டீங்க. என்னை டென்ஷன் பண்ணாமல் நான் சொன்னது போய் எதுவுமே இருக்கக்கூடாது உன் மேலே. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, காசு காலாம் இல்லை, என்னை விடுங்க. சரிங்க பாருங்க, என்னை விட்டுருங்க சார். ஏய் எதுக்கடி அழுதுட்டு இருக்க? காசு தானே வேணும்,
அதிகமாக தரேன், எவ்வளோ கேட்குறியே தரேன், டென்ஷன் பண்ணாத, போங்க. என்ன இவரு தப்பு தப்பாக பேசிட்டு இருக்காரு? சார் நான் அந்த மாதிரிலாம் இல்லை சார், நான் இது கொடுக்க தான் வந்தேன், நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, சரி என்னை விடுங்க. அப்படியே நீங்கள் அவனை தள்ளி விட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. ஐயோ இவ வர டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவனும் உங்கள் பின்னாடியே வந்து ஆப் சாரி தானே போட்டிருப்பீங்க, அவங்க ஷாலை பிடிச்சி இழுக்கிறான், ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஆஹாங்க, அவன் விடுற மைண்ட் செட்டு இல்லை, அவங்கிட்ட நீங்களாம் தப்பிக்க முடியாது. காசு தனடி வந்துருங்க, அதிகமாக வேணாலும் கொடுக்குறேன், ஒரு பிசாம இருக்கியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ அப்படி இல்லை சார், என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, நான் இந்த சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன், என்னை விட்டுருங்க சார், சரி என் ஷாலை விடுங்க சார், நான் போகணும், என்னை விட்டுருங்க சார். அப்படியே நீங்கள் செம்மையாக அழுக. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு உங்கள் மேலே வரான், கத்திட்டு இருக்கீங்க, அவனை போட்டு அடிக்கிறீங்க. இதுக்கு மேலே நம்ம டெலிகிராமில் பார்த்துக்கலாம்டா. அப்படியே இப்போ ஆஃப்டர் டைம் ஆகுது. இப்போ அப்படியே அவன் டெரஸில் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க போல இருக்கு. அப்படியே உங்களை பார்த்தா அலங்கோலமாக படுத்துட்டு இருக்கீங்க, கையை இன்னும் அவுத்து விடலை. ரொம்ப நேரம் நீங்கள் சைலண்டாக படுத்துருக்கதை பார்த்து என்னாச்சு இவளுக்கு, ஏன் சைலண்டாக இருக்கா? அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க மூக்கு கிட்ட கை வச்சு பார்க்குறான். ப்ளீடிங்லாம் இருக்குது, ஆனால் நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கோம். அவன் பெட்லேயும் பார்க்குறான். பரவாயில்ல, நல்லா ஃபிகராக தான் ரெடி பண்ணி அனுப்பிடுறான், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான்ட்டு. அப்படியே அவன் அவங்கள பார்த்துக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க. இப்போ காய் தான் கால் பண்ணிட்டு இருக்கான். இவனா இப்போ அட்டன் பண்ணிட்டு, டேய் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? ஜேகே அதை தான் நானும் கேட்குறேன், உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு பொண்ணு வேணும்னு கேட்ட, அந்த பொண்ணை ஒரு ரூமில் வந்து நின்றுட்டு எத்தனை வாட்டி தான் காலிங் பில்லை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தாலாம், நீ எதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல? வேணான்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, இப்போ காசு கூட ரிட்டர்ன் பண்ண மாட்டானுங்க போல இருக்கு. அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்னனா? நீ தானடா ஒரு பொண்ணை ரெடி பண்ண சொன்ன, நானும் ஏஜென்சியாக அழைஞ்சி ஒரு பொண்ணை ரெடி பண்ணா, அந்த பொண்ணை ஒரு ரூம் கிட்ட வந்து நின்றுட்டு அத்தனை வாட்டி நாக் பண்ணியிருக்கா, நீ ஏன் ஓப்பன் பண்ணவே இல்லை? அந்த பொண்ணை வேணாட்டி எனக்கு கால் பண்ணி சொல்லலாம்ல, அந்த ஏஜென்சிக்காவது நான் கால் பண்ணி சொல்லியிருப்பேன், பேமெண்ட்டாவது ஏதாவது வாங்கியிருக்கலாம். இப்போ எதுவுமே தரமாட்டானுங்களாம். இன்னுமே அவனுக்கு ஒன்றும் புரியலை. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. நீ அனுப்புன பொண்ணு தான் வந்துடுச்சேடா. என்ன? நான் அனுப்புன பொண்ணு வந்துடுச்சா? அவள் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நீ என்ன பைத்தியம் மாதிரி விளையாடிட்டு இருக்க? ஐயோ என்னை ஏன் ஜேக்கே குழப்புற? வை, நான் அங்கேயே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அவன் என்னன்னா ஃபோன் பண்ணி கத்துறான், இவன் என்னன்னா வந்துடுச்சுங்கிறான். அந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணா, அவங்களும் அந்த பொண்ணு வந்துடுச்சு, எதுவுமே நடக்கலன்னு தான் சொல்கிறாங்க. இவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. திருப்பி ஜேகே கால் பண்ணா ஜேகே இன்னுமே உங்களே பார்த்துருப்பான். என்ன சொல்கிறான் இவன்? அவன் அனுப்புன பொண்ணு வந்துட்டு போயிடுச்சுன்னா இவ யாரு? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலை. ஜேகே அப்படியே காயோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காய் கால் பண்ணதும் உடனே அட்டன் பண்ணிட்டு, இங்கே பாரு ஜேகே விளையாடாத, அந்த பொண்ணெல்லாம் இல்லையா, என்னடா பண்ணி வச்சிருக்க? யாருடா அந்த பொண்ணு? ஒன்றும் புரியல ஜேகே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இவனும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல, அவ்வளோதாங்க, காய்க்கு அங்கே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டேய் ஜேகே, நான் சொன்ன பொண்ணு அவ இல்லடா, அவங்க வரவே இல்லடா. இங்கே பாரு காய், விளையாடாத, உண்மையை சொல்ல. ஜேகே நீ தான் விளையாண்டு இருக்க. இங்கே பாரு, நான் அனுப்புன பொண்ணு கூட நீ இந்த மாதிரி இல்லை, நீ ஏதோ தப்பான பொண்ணை ஏதோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜேகே அந்த பொண்ணு நல்லா இருக்கா தானே? அப்படியே உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறான். டேய் காய் விளையாடாத, உண்மையே சொல்ல, இவன் நீ அனுப்பின பொண்ணு தானே? சத்தியமாக இல்லை ஜேகே, அவ கிடையாது, அவள் ரிட்டன் போயிட்டாலாம். நீ ஏதோ ஒரு பொண்ணை என்னமோ பண்ணிட்ட. இந்த வார்த்தையை கேட்கும் போது ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. அவன் ஹார்ட் பீட்டில் நல்லா ரெயின்ஸ் ஆகுது, செம்மையாக வேர்க்குது. ஃபோனையும் கீழே போட்டுட்டான். ஒரு நிமிஷம் அவனுக்கு நீங்கள் அழுததெல்லாம் ஞாபகம் வருது. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, காசுக்காலாம் இல்லை, என்னை விடுங்க, சரிங்க பாருங்க, என்னை விட்டுருங்க சார். அப்படியே சைலண்டாக இருக்கான். ஃபோன் ஃப்ளோரில் அவளோட சன் கேட்டு காய் வேகமாக கத்துறான். ஜேகே ஜேகே என்ன பண்ணுற? ஜேகே ஒன்று தான். அப்படியே ஃபியூ செகண்ட் ஜேகே ஃப்ரீஸ் ஆகிட்டான். காய் வாய்ஸ் கேட்டு தான் அப்படியே ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு, டேய் பாரு, பொய் சொல்லாத, நீ அனுப்புன பொண்ணு தான் சொல்ல. இல்லை ஜேகே, நான் அனுப்புன பொண்ணு இல்லை, நீ சொல்கிறத பார்த்தா. டேய் அந்த பொண்ணுக்கு வீடு இருக்குதானே? அவ்வளோதாங்க. டக்குன்னு உள்ளே வந்து அவங்க நோஸில் தான் கை வச்சு பார்க்குறான்.
கையெல்லாம் நடுக்குது. ஆ காய் உயிரோடதான் இருக்கா. ஆனா எப்படி இதெல்லாம்? டேய், நீ தான்டா ஏதோ குடுக்க அந்த பொண்ணை கை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுதா? நாளைக்கு இது மட்டும் வெளியில தெரிஞ்சுது என்ன ஆகும் தெரியுமா? உன் பேரு எல்லா பேரும் அந்த கம்பெனி கூட இழுத்து மூடிடுவாங்க. நீ ஒரு கம்பெனி சிஇஓவா இருந்துட்டு பைத்தியகாரத்தனமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கி இருக்கடா. டேய், நான் நீ அனுப்புன பொண்ணுன்னு தான் நினச்சேன். டேய், உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா? நான் அனுப்புன பொண்ணு ஏன்டா என்னை விடுங்க விடுங்கன்னு அழுதுருக்க போறா. அப்பதான் அவன் யோசிச்சு பார்க்குறான். அவங்கள என்னென்னமோ சொல்லியிருப்பான். அதெல்லாம் அவனுக்கு நினைக்கும் போது அழுகியா வருது. டேய், இப்போ நான் என்ன பண்ணுறது? செக்கி, என்னாச்சு? ஏன் அழுகுற? தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு எவ்வளோ என்கிட்ட கெஞ்சிச்சு. நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அவளோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன். என்னெல்லாம் பேசக்கூடாதோ அவளை அவ்வளோ அசிங்கமாக பேசி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன். அப்படியே அவன் அழுக. அவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. காய் அந்த சைடு ஜேகே ஜேகேன்னு கத்திக்கிட்டு இப்போ ஜிமினுக்கு தயங்க கால் பண்ணா அவனுங்க என்னன்னா ஒவ்வொரு பொண்ணோட ரூமில் இருக்கானுங்க. இப்போ தயங்க்கு தான் கால் பண்ணுறான். இவன் இதுக்கு என்ன கால் பண்ணிட்டு இருக்கான்? இந்த நேரத்தில் தான் கால் பண்ணுவானா? இவன் பொண்டாடி கூட ஜாலியாக இல்லாமல் என் மூட ஸ்பாயில் பண்ணுறான். அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை? டேய் தயங்க, எங்கே இருக்கண்ணா? பூஜை நடந்துட்டு இருக்கு இந்த டைமில். இப்போ எதுக்கு கால் பண்ண நீ? டேய், அங்கே ஜேகே என்னாச்சு அவனுக்கு? ஃபுல்லாக குடிச்சிட்டு போய் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா? அது பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. என்னடா சொல்லி தொலைச்சிங்க? ஒரு பொண்ணு வேணும்னா அதோட தயங்க சிரிச்சுக்கிட்டே. என்னாச்சு? பொண்ணு ஓடி போச்சா? டேய், சீரியஸாக பேசுகிறேன்டா. ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ பண்ணிட்டானாடா. கொஞ்சம் அவனை போய் பாருங்களேன்டா. என்ன பண்ணானா? டேய், அவனை போய் பாருங்கடா, நானும் வரேன். டேய் காய், கொண்டாட இருக்கியா? ஒரு ரவுண்டு கூட ஃபுல்லாக முடியல, முடிச்சுட்டு நான் போகிறேன். வீணா விளையாடலை, சீரியஸாக பேசுகிறேன். ஜிகேவை போய் பாருண்டான்னு காய் கத்த. நீ அதோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ ஜிமினுக்கு அதை தட்ட. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? கொண்டாட இறாண்டா. அவனை இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சு உடச்சிட்டு உள்ளே வந்துடுவேன். அங்கே ஏதோ பிரச்சனையாண்ணா ஜேகேக்கு? சீக்கிரமாக வாடா. அவனும் பண்ண மாட்டான், என்னையும் ஒழுங்காக பண்ண விட மாட்டானுங்கன்ட்டு அப்படியே இவனும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக இப்போ ஜேகேயோட மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. ஜேகே அழுதுகிட்டே இருக்கா. அவங்கள ஃபேஸ் பண்ண கூட அவனால் முடியலை. அவங்களே பார்த்துக்கிட்டே அவன் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நோஸ்லலாம் பிளட் வந்திருக்கோம். அவன் பைட் மார்க் வேற. அதெல்லாம் பார்த்தவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீங்கள் கத்துனது வேணான்னு விட்டுருங்கன்னு சொன்னது மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் சத்தியமாக வேணும்னு பண்ணல. இதே புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்போ விஎன் ஜிமினோ அந்த மேன்ஷனுக்கு வந்துட்டு ஜேகேவை பார்க்க செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஜேகே என்னாச்சு? ஜேகே அப்படியே கோவத்தோட ஏஞ்சி வியோட காலர் ஷர்ட்டை பிடிச்சி கொழுக்குறான். எல்லாம் ஒன்னால தாண்டா, எல்லாம் ஒன்னால மட்டும்தான். என்னை வெறுப்பேற்றி என்னை டென்ஷன் ஆக்கி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. எல்லாம் ஒன்னால தான் வி. டேய், என்னடா ஆச்சு? இப்போ நான் என்ன பண்ணேன்? என்னடா பண்ணல? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி விடுறது கிடையாது. என்னை டென்ஷன் பண்ணி என்னை இன்சல்ட் பண்ணுறன்ட்டு எனக்கு கடுப்பேற்றி இப்போ ஒரு பொண்ணோட வாழ்க்கை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேனா? சரிடா, புரியுது. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? யார் அவ? அப்படியே உள்ளே வர பார்க்க ஜேகே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். யாரும் உள்ளே போகாதீங்க. ஏன்? போனா என்ன? போவாதனா போவாத. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா? என்ன சொன்னா? ட்ரெஸ் இல்லாமல் இருக்கா? யாரும் உள்ளே போகாதீங்க. எல்லாம் உங்களால் தான்டா. சண்டை போட்டு வேகமாக கத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து தயங்கி ஜிமினியை அடிச்சிட்டு இருக்க. காய் வந்து டக்குன்னு ஜேகே எவ்வளோ காம் பண்ணுறான். காயினை விடு, இவனுங்களால தான் இந்த நிலமன்ட்டு வேகமாக கத்த. அந்த சவுண்ட் கேட்டு தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. வெளியில் 4 பேர் பார்த்ததும் உங்களுக்கு படபடன்னு ஆகுது. ஒருத்தனே தாங்க முடியல, இல்லை 4 பேர் நின்று கத்திட்டு இருக்கானுங்க. இன்னும் உங்களுக்கு பயமாகுது. பொறுமையாக ஏஞ்சி நிற்கிறீங்க. முடியவே இல்லைங்க. அப்படியே நீங்கள் எழுந்து டோரை க்ளோஸ் பண்ணலான்ட்டு நடக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் நிற்கவே முடியலை. கால்லாம் அவ்வளோ பெயின். உங்களால் ஃபீல் பண்ணவே முடியல உங்கள் லெக்ஸை. அப்படியே நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. நீங்கள் விழுகிற சத்தம் கேட்டு அப்படியே ஜேகே உள்ளே வர இன்னும் உங்களுக்கு பயமாயிடுச்சு. சார், என்னை எதுவும் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாதீங்க. அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸுங்க. அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்க கிட்ட வரா. அவங்க லிஃப்ட் பண்ணலான்ட்டு உங்கள் மேலே கை வைக்க கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் முகத்தை திருப்பிக்கிறீங்க.
அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் என்னை பாரு சார், ப்ளீஸ் என்னை இது பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால் முடியல, என்னை விட்டுருங்க சார். ஏய் என்னை பாரு, பாருடி, நான் வேணும்னு பண்ணல. அப்படியே இவன் அழுகிறது அவங்க கையிலலாம் படுது. லைட்டாக அவனை திரும்பி பார்க்குறீங்க, இன்னும் பயமாகுது. கொஞ்சம் முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டான், இப்போ அழுதுகிட்டு உங்ககிட்ட என்னென்னமோ பேசுகிறான். என்னை விட்டு நான் போகிறேன், என்னை எதுவும் பண்ணாத, என்னை தொடாத. அப்படியே அவங்கள தூக்கி பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனோட ஷர்ட் எடுத்து போட்டு விடுறான். அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் அப்படியே ட்ராப் ஆகிட்டே இருக்கு. இப்போ அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒன்று வேற பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டேன், அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. என்னை பாரு, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடுன்ட்டு அப்படியே ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சாரி கேட்குற அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுத்து விட்டு அவன்கிட்ட எதுவுமே பேச முடியல, வலி வேற தாங்கலை. திரும்பி நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அவங்க சீக்ஸை டர்வ் பண்ணி பார்க்குறான், ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அகெயின் அப்படியே அழுதுகிட்டே அவனும் வெளியில் வர்றான். ஏய் என்னாச்சு காய்? எல்லாம் என்னால் தான். அவள் என்னை என்ன நினச்சிருப்பா? அவள் என்னை தப்பாக தானே நினச்சிருப்பா? அப்படியே அவன் ஃபோர்ஹெட்டில் அடிச்சுக்கிறான். காய் எவ்வளோ சமாதானப்படுத்தி உட்கார வச்சா, இன்னும் அந்த 2 பேருக்கும் அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல், டேய் இப்போ எதுக்கு அவன் அழுதுகிட்டே இருக்கான்? என்னவோ அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியது தானே, ஓவராக சீன் போட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட காசுன்னு மட்டும் சொல்லுங்கள், எல்லாம் சைலண்ட் ஆகிடும். இவன் ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே நடக்கலை. தயங் நீ கொஞ்ச நேரம் வாய மூடு, அவனே கில்ட்டியில் இருக்கான், நீ ஏன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியே ஜேகே தயங்க முறைக்க அவன் பேசாமல் ஆயிடுறான். கை நான் பண்ண தப்புக்கு நான் தான் சரி பண்ணி ஆகணும், பேசாம நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். டேய் பைத்தியமா உனக்கு? நீயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா என்ன? நீ தான் ஃபஸ்ட்டு போட்டி அவளை. அதுக்கும் அப்படியே அவன் முறைக்கிறான். நீ பாரு, தெரியாமல் வாண்டடாக போய் நீ இன்னும் சிக்கிக்காத, காசு கொடு, எல்லாம் முடிஞ்சிடும். ஏதோ இவர் தான் ஃபஸ்ட்டு தொட்டா மாதிரி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாராம். இன்னும் ஜேகேக்கு முடியலை. அப்படியே தயாங் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, தயாங் பேசாமல் இருந்துரு, இப்படி நான் பண்ணதுக்கு காரணமே நீ தான். அவனே டென்ஷனில் இருக்கான், கொஞ்ச நேரம் பேசாமல் இடம் தயாங். டேய் நீனே பார்க்குறல்ல பாய், நீ அவன்கிட்ட சொல்லு, அதெல்லாம் சரிப்பட்டே வராது. அவளுக்கு பணத்தை கொடுத்து என்னவோ பேசி முடிங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறானா? கல்யாணம்? ஆமாண்டா, அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணது நான் தான். அவனுக்கு சொன்னால் புரியாது, என்னால் தான் அவள் வாழ்க்கை வீணாச்சு. அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கான். ஒரு 3 மணி ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க 4 பேரும் அங்கே. நீங்கள் முழிக்கிற சவுண்ட் கேட்குது, அலறீங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு. டக்குன்னு ஜேகி தான் உள்ளே வரான். காய் கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டோர்கிட்ட வந்து நின்று பார்க்குறான் அவங்கள. அவ்வளோ பயந்த மாதிரி இருக்கு உங்கள் ஃபேஸ். அப்படியே இவனும் 2 பேரையும் பார்த்து முறைக்கிறான். விடவே மாட்டீங்கல்ல, அவனுக்கு தான் பிடிக்காதுன்னு சொன்னால் பேசாமல் இருக்க வேண்டியதுதானடா, எதுக்கு அவனை ஏற்றி விடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, எப்போதும் பேசுகிற மாதிரி தான் பேசணும். அவருக்கு என்ன இன்னைக்கு ஏடியோன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? தேஜிமின்னு அவனை வாயை மூட சொல்லிடு. என்னடா அழுகால் வாயை மூடுனா என்ன ஒன்றும் புரியலையே, அவன் மேலே எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? நீ நகர கொஞ்சம். அப்படியே காயை தள்ளி விட்டு அவன் ரூமுக்கு வரான். நீங்கள் இன்னும் பயந்துடுறீங்க. ஏய் அவனுக்கு எவ்வளோடி வேணும்? அப்படியே இன்னும் பயந்துக்கிட்டே நீங்கள் தயங்க பார்க்குறீங்க, ஒன்றுமே புரியலை. அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அவன் ஃபேஸ் இருக்கு. அவ்வளோதான் கேட்குறேன், எவ்வளோடி வேணும்? எனக்கு இதான் வேணாம், என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வேணாம். நீ வெளில போ. ஏய் பேசாம இரு. நீ பாரு, ஒழுங்கு மரியாதையா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போயிடு, இல்லைன்னு வச்சுக்கியோ கொன்றுவேன். அங்கேயும் தயங்கோ ஜேகேக்கு செம்ம சண்டை ஆகுது. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியலை. எந்திரிச்சோம் உட்கார முடியலை, அப்படியே படுத்துட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட நகரவே முடியலை. ப்ளீடிங் வேற ஆகிட்டே இருக்கு. இப்படியே ஜேகே அவனை வெளியில் தள்ளி அவனை போக சொல்லிடுறான். ஜிமினா தயங்கோ கோவமாக கிளம்பிடுறாங்க. காய் மட்டும் இருக்கான். அகீன் இப்போ ஜேகே உள்ளே வந்துட்டு அவங்க கையை பிடிக்கிறான். என்னை பாரு, என்னை பாருடி, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னால் முடியலை, என்னை விட்டுருங்க, எனக்கு நீ யாருமே இல்லை, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஜேகேக்கு இன்னும் அழுக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பேசுகிறத கேட்க உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்க என்னை மன்னிச்சிடு, வேணும்னு பண்ணல, ஏதோ டென்ஷனில் வேறு பொண்ணு நினச்சிட்டு தான் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியே உங்களுக்கு தூக்கி வாடி போடுது.
அவனை பயந்துட்டே தான் பார்க்குறீங்க. ஒன்றும் உங்களால சொல்ல முடியல. ஒன்று தான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதிகமாக பிளட் ஆகிட்டே இருக்கு. அவனுக்கு நல்லா தெரியுது. இப்போ உங்களை தூக்கிட்டு போயிட்டு அவனே ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் பிச்சு போட்டானே. ட்ரெஸ்ஸே இல்லை. அவனோட ஷர்ட்டை கொடுக்குறான். அதை எடுத்து நீங்கள் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கே என்ன தான் நடக்குது? என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டு இவன் இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கானேன்ட்டு நீங்கள் அவனையே பார்க்க அழுகிறாங்க. அப்படியே நீங்கள் அவன் கண்ணையே பார்க்குறீங்க. டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அவன்கிட்ட தான் பேசுகிறேன். சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அப்படியே நீங்கள் அவங்க ஹெட்டை மட்டும் ஆட்டுறீங்க. அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு அவன் மேலேயே. அது உங்களுக்கு புரியலை. உங்கள் மேலே தான் கோவப்படுறான்ட்டு பயந்துடுறீங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் போகிறேன். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை மட்டும் விட்டுருங்க. உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இங்கே பாரு, உன் வாழ்க்கையை நான் தெரியாமல் நாசம் பண்ணிட்டேன். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எங்கேயும் போக விட மாட்டேன். நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. உன்னை நான் போக விட மாட்டேன். என்ன இவன் என்ன பேசுகிறான்? என்னை போக விட மாட்டேன்னா என்னால் முடியாது. இதுக்கு மேலே என்னால் முடியாது. அப்படியே நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப பெக் பண்ணுறீங்க. அவனும் அங்கே கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். அவன் நெஞ்சில் சாஞ்சிட்டு அழுகுறீங்க. அவனோட ஹார்ட் பீட் சீராகவே இல்லை. அப்படி தான் துடிக்குது. எப்படியோ உங்களுக்கு இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அது மட்டும் தான் மைண்டில். திடீர்னு ஒரு பர்சன் இந்த மாதிரி இழுத்து செஞ்சதுக்கப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எப்படிங்க? யோசித்து பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்காது. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? முடியாதில்ல. அப்படியே நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜெயிக்கவே பார்க்குறீங்க. கெஞ்சிறீங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு. அவனோ முடியவே முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு ரொம்ப கேட்டுட்டு இருக்கான். சரி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை விட்டுருங்க. நான் என் வீட்டுக்கு போகணும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னதும் அப்படியே அவங்க ஹேரை லைட்டாக ரஃபில் பண்ணுறான். நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் போகுது. காயும் ஜெயிக்கவும் ஆஃப்டர் டைம் அந்த மேன்ஷனை விட்டே வெளில போகிறாங்க. டோரை லாக் பண்ணிவிட்டு. ஒரு 10 நிமிஷம் மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யாராவது வருவாங்களான்ட்டு. யாருமே வரலை. ஏஞ்சி நிற்கிறீங்க, முடியலை. மயக்கமாக வருது. அவ்வளோ வலிங்க. அவன் அந்த மாதிரி தான் உங்களை பண்ணியிருப்பான். நடக்கக்கூட முடியலை. அந்த வாலை சப்போர்ட் பண்ணிகிட்டே கொஞ்சம் தூரம் நீங்கள் போய் பார்க்குறீங்க. டோர் ஓப்பன் பண்ண முடியலை. தட்டுன்னு தச்சிங்க, யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்ட்டு. சவுண்ட் ப்ரூஃப் போல் இருக்குது. வெளியில் எந்த சவுண்டே கேட்கல. இப்போ நான் எப்படி வெளில போகிறது? திருப்பி அவங்க வர்றதுக்காட்டியும் நான் போகணும். அப்படியே நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துலலாம் கீ கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. ஒரு கார்டு கிடக்குது. அதாங்க கீ கார்டு. அதை எடுத்து நீங்கள் ஸ்வெப் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் ஆயிடுது. கதவை திறக்கிறதுக்கே அவ்வளோ பயம். வாசலில் நிற்பாங்களான்ட்டு. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. பொறுமையாக இங்கேயும் அங்கேயும் பார்க்குறீங்க. யாரோ ரூமுக்கு போயிடலாமான்னு பார்த்தா இருந்தாலும் பயமாக இருக்குது. அப்படியே பொறுமையாகவே அந்த வாலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே லிஃப்ட்லேயும் இறங்கிடுறீங்க. அது வரைக்குமே யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு இந்த பயத்துலேயே ப்ரே பண்ணிகிட்டே வெளியிலையும் வந்துடுறீங்க. டைம் கரெக்டாக 4 ஆகுது. அப்படியே நீங்கள் பொறுமையாக நடந்துக்கிட்டே வீட்டுக்கும் வந்துட்டீங்க. யாரும் அம்மா அப்பான்ட்டு அவங்க ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் நீங்கள் பெய்ட் கெஸ்ட்டாக இருக்கீங்க. நேராக ரூமுக்கு போயிட்டு செம்மையாக அழுகிறீங்க. அழுகிறத தவிர வேறு என்னங்க செய்ய முடியும்? அப்படியே வாயில் கை வச்சுட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ப்ளீடிங் வேற ஆகுது. தைஸ்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகவே முடியல, அவ்வளோ வலியாக இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனோட ஷர்ட்டை அவனோட பேண்ட் தான் போட்டு வந்திருப்பீங்க. எந்த அளவுக்கு பிக்க முடியுமோ அதை பிச்சு போட்டு இன்னும் தேம்பி அழுகிறீங்க. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எப்படி என்னால் பண்ணிக்க முடியும்? நான் வந்துட்டு எவ்வளோ கெஞ்சினேன். என்னை காசுக்கு வந்த பொண்ணுன்ட்டு ட்ரீட் பண்ணி என்னை எவ்வளோ பேசி வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு ஈஸியாக சாரின்னு கேட்டால் எல்லாம் மறைஞ்சிடும்ல. அப்படியே நீங்கள் அவன் சொன்னதே திருப்பி சொல்லிவிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் டைம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜெக் அந்த ரூமில் வந்து பார்க்குறான். நீங்கள் இல்லை. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. எங்கே பார்த்தாலும் உங்களை தேடுறான். உங்கள் பேர் கூட தெரியல. எங்கே அவ? இங்கே தானே இருந்தா? நீ எங்கே இருக்க? எங்கடி இருக்க? அப்படியே பெட்டுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறான். ரெஸ்ட் ரூமில் செக் பண்ணுறான். அங்கே இருக்கிற சின்ன கபோர்டெலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அங்கே இல்லை.
அப்படியே ரொம்ப உடஞ்சி போயிட்டான். காய் தான் பக்கத்தில் இருப்பான். ஜிக்கி கொஞ்ச நேரம் சும்மா இரு. இல்லை காய், எனக்கு அவ வேணும். ஜிக்கி இங்கே பாரு, ரிலாக்ஸாக இரு. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே தான் இருப்பா. இரு நான் பார்க்குறேன்ட்டு அவனே இங்கே பார்க்குறான். இல்லைங்க நீங்கள். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஃப்ளோர்லேயே உட்காந்துட்டான். எல்லாமே ஏன் தப்பு தான். அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைடா. நான் பண்ண இந்த விஷயத்தினால அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாச்சு இல்லை. அப்படியே அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு செம்மையாக அழுக. காய் எவ்வளோ அவனை சமாதானப்படுத்துகிறான். அங்கே முடியவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் போக விடிஞ்சிடுது. இன்னுமே ஜேகே அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்த இடத்துலேயே உட்காந்து இருக்கான். இந்த சைடு உங்களுக்கு அடிவயிறுலாம் வலிக்குது. நீங்களும் நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டீங்க. செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்ல முடியும்? இப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்க, இந்த சைடு யாராக்கு இப்போ தான் போதே தெரியுது. அவன் அண்ணன் பக்கத்தில் இருக்கா. கண்ணை முழிச்சு, என்ன இடம் இது, எந்த இடத்துல இருக்க? அப்படியே அவன் அண்ணன் 2 முதுகுலே போடுறான். என்ன பழக்கம் இது? இப்போ எதுக்குடா அடிக்கிற? எது அடிக்கிறனா? உன்னை கொல்லாமல் விட்டுருக்கனே. என்னடி பழகம் இது? அதுன்ட்டு எதுவுமே பேச முடியாமல் யாரும் சைலண்டாக இருக்க, அவன் அண்ணன் திட்டிக்கிட்டே இருக்கா. என்னடி இது புது பழக்கம்? என்ன குடிக்கிற பழக்கலாம் எப்படிலேருந்து கற்றுக்கிட்ட? அது என்னை யார் இங்கே வந்து விட்டா? நீ ஏன் என்னை கூப்பிட்டுட்டு வந்த? அது சரி, அதை விட நான் செய்யணுமாடி? அயன்தான் உன்னை கூப்பிட்டுட்டு வந்து விட்டா. அயனா? சரி இங்கே பாரு, நான் பண்ண தப்பு தான். இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் சீக்கிரத்தில் நான் மறைச்சி வச்சிருக்கேன்ல, இதை நீ சொல்லக்கூடாது அப்பா அம்மா கிட்ட. அப்படி நீ இந்த விஷயத்த மட்டும் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்ட, நீ லவ் பண்ணுற விஷயத்த நான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இங்கே பாரு, உனக்கு எனக்கு ஒரு டீல். நான் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், நீ இந்த விஷயத்த சொல்லாதன்ட்டு. அப்படியே அவளும் கிளம்பி வீட்டுக்கு தான் வரா. இன்னும் காய் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். டேய் இங்கே பாரு, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும், சீக்கிரமா வா. கையெடு, நான் எங்கேயும் வரலை. எனக்கு இப்போ அவளை பார்த்தாகணும். இவ்வாறு பைத்தியகார மயிறு மாதிரி பேசிட்டு இருக்காத. நைட்டே ஏதோ பண்ண முடிஞ்சிடுச்சு, அவளும் கிளம்பிட்டா. எனக்கு தெரிஞ்ச அவள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு ஜிக்கே, மீட்டிங் இருக்கு, சீக்கிரமாக போய் கிளம்புடா. எங்கேயோ வரலை. இங்கே பாரு, என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிருக்கு. அதை விட்டுட்டு நான் எப்படிடா கேஷுவலாக இருப்பேன்னு நினைக்கிற? என்னால் எங்கேயும் வர முடியாது. எனக்கு அவள் வேணும். இப்போ அவளை பார்த்தே ஆகணும்ன்ட்டு வேகமாக கத்த கைக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஜிக்கி விளையாடாத, டைம் இல்லை, போய் சீக்கிரமாக கிளம்பு, நான் ஆஃபீஸ் போகிறேன், கிளம்பி சீக்கிரமாக வாடான்ட்டு இவனும் அப்படியே அவனை விட்டுட்டு போயிட்டான். ஜேகே அப்படியே ஏஞ்சிட்டு ரூமில் போய் பெட்டை பார்க்குறான். பிளட் ஸ்டெயின்லாம் இருக்குது. அவங்களோட ட்ரெஸ் அங்கங்கே கிடக்குது. வலையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கும். அதை பார்த்து அவனுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாகி அழுக ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் என் தப்பு தாண்டி, என்னை மன்னிச்சிருடி. நான் வேணுக்குன்னு பண்ணல, எனக்கு தெரியாமல் தாண்டி நான் பண்ணிட்டேன். அப்படியே அவன் அந்த பில்லோ ஹக் பண்ணுறான். அவங்க ஸ்மெல் தான் அடிக்குது. அதை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இப்போ எதை பற்றியும் கவலை இல்லை. உங்களை பார்க்கணும், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் அவனை ஏற்றுக்கணும். இப்போ அது மட்டும் தான் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சைடு நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக படுத்துருக்கீங்களா? யாரும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு சாரி கேட்குறா. அப்படியே நீங்களும் ஏஞ்சி உட்கார முடியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. சாரியோ ஏன், இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன், ப்ளீஸ் டி என்கிட்ட பேசு. உங்கள் கண்ணில் தண்ணி வருது, நான் தான் சாரி கேட்குறேன்ல, அழுகாதடி, இதுக்கு மேலே நான் குடிக்க மாட்டேன். அப்படியே அவள் உங்கள் கழுத்தை பார்க்குறா. ரெட்டாக இருக்குது. உங்கள் கையெல்லாம் அவன் போடி விட்டுருப்பான், அந்த மார்க்கெலாம் இருக்குது. ஐயன் என்னாச்சு? உன் கழுத்தில் என்ன, உன் கையிலலாம் என்ன, ஏன் எழுதிருக்க? என்னை பாரு. அப்படியே நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. ஒன்றுதான் ஐயன், என்னை பாரு, என்னாச்சு உனக்கு? அப்படியே நீங்கள் அவளை ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. எதுவுமே பேசவே இல்லை, நல்லா தேம்பி அழுகிறீங்க. அவங்க முதுவை தடை விடுறா. என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளோ காயமாக இருக்கு? அது யாரா, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. என்னாச்சு, ஏன் அழுகிற? அது நான் இது ஒன்று அந்த ரூமில் விட்டுட்டு நான் போகலான்னு பார்த்தேன். அடுத்த நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு ரூமில் கொடுக்க சொன்னார்.
கொடுக்கலாம் தாண்டி போனேன். என் வாழ்க்கையே வீணா போச்சுடி. அந்த ரூம்ல ஒரு ஆள் என் கையை பிடிச்சி இழுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. என்ன தப்பா நடந்துக்கிட்டாருன்னா எனக்கு புரியல ஏன் நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க. அப்படியே அவளுக்கு அழுக வந்துடுச்சு. உங்களை கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழுகுறா. என்னடி இப்படிலாம் சொல்ற? நீங்களும் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளுக்கு அடிச்சு போதையெல்லாம் அப்படி இறங்கி இப்போ உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. யாரா இப்ப நான் என்ன பண்றது? நான் எந்த தப்பு பண்ணல. ஏன்னு எனக்கு புரியுது. இங்க பாரு, அழுகாதடி, நான் இருக்கேன்ட்டு. அவ உங்களை எவ்வளோ சமாதானப்படுத்துறா. ரொம்ப அழுதுனாலே என்னவோ அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடுறீங்க. தூக்கம் வேற வருது. அப்படியே நீங்க அவ மடியிலே படுத்து தூங்கிடுறீங்க. இப்ப அந்த கவலை அவளுக்கு போயிடுச்சு. அவ அழுதுட்டு இருக்கா. யாருக்கிட்ட சொல்றது? அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்க ஃப்ரெண்டை தப்பா நினச்சிக்குவாங்களோன்ட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லலை. நீங்க தூங்குறீங்கன்ட்டு அவங்கள டேப் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடம்பெல்லாம் பார்க்குறா. அங்கங்கே அவ்வளோ காயம். அதுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் போட்டு அவனுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு என் ஒய்யனை இப்படி பண்ணுறதுக்கு? பாவம் இவ குழந்த இவ்வளோ போய் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு அவளுக்கு அவ்வளோ கோவம் ஜேகே மேலே. அங்கே அவன் இன்னும் அப்படியே தாங்க உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன்ட்டு. அவன் மேலே தான் தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியல. எங்கடி இருக்க? அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே இந்த மன்னிச்சிடுவா தானே, எங்கடி போன? இப்படியே பெண்ணாத்திக்கிட்டே இருக்கான். டைம் ஆகுது. மீட்டிங்க்கு வேற அங்கே ஜேகே வர்றதுனால கொஞ்சம் பிரச்சனையாகுது. காய் எவ்வளோ சமாளிச்சுட்டு அந்த மீட்டிங்கை ரன் பண்ணிட்டு இருக்கான். தயாங் ஜிமின்ட்டு இப்போதான் புரியுது ஜேகே என்ன மைண்ட் செட்டில் இருப்பான்ட்டு. அவனுங்கள பார்க்க வரலான்னு பார்த்தா ஜேகே கத்தி விட்டுருவானோன்ட்டு அவனுங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 1.5 month மாதிரி போகுது. எல்லாத்துக்கும் காலந்தான் ஒரு தீர்வு சொல்லன்ட்டு அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகேங்க இன்னுமே அந்த பெட்ஷீட்டை கூட மாற்றவே இல்லை. அந்த பில்லோவில் அவங்களோட ஸ்மெல் அதை நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு ஆஃபீஸ் போவான் வருவான். முன்ன மாதிரி எதுவுமே கிடையாது. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. அவன் மைண்டில் ஃபுல்லாக நீங்கள் தான். உங்களை எங்கேயாவது பார்த்துட மாட்டோமா, சாரி கேட்டுற மாட்டோமா, நீங்கள் அவனை ஏற்றுக்க மாட்டீங்களான்ட்டு யார் யார்கிட்டயும் உங்களை தேட சொல்கிறான். உங்களுக்குன்னு ஒரு டீட்டெயில் இருந்தால் அது தெரிஞ்சால் தானே அவனை தேட சொல்கிறதுக்கு. இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறான். அவங்களாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தயாங் ஜிமின்ட்டு கொஞ்சம் மாறிட்டாங்க. அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு, டேய் ஜேகே இங்கே பாடுறா, அவள் போயிட்டாடா, அவளை நினச்சிக்கிட்டே தான் இருக்க போறியா நீ? இப்போ என்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? தான் ஆஃபீஸ் வரேன்ல, மீட்டிங்கையும் பார்க்குறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணோம்? பழைய மாதிரி இழந்தா அதுக்கு தானே நானும் முயற்சி பண்ணுறேன். என்னால் முடியலை. எனக்கு அவளை பார்க்கணும். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அகெயின் அழுக ஆரம்பிக்க அப்படியே ஜிமின் வந்து ஜேகே ஹக் பண்ணிட்டு, சரிடா எனக்கு புரியுது, எல்லாம் எங்களால் தான். இங்கே பாரு, எதுக்கும் கவலைப்படாத. எப்படியாவது நாங்கள் 2 பேரும் அவளை தேடி கண்டுபிடிச்சிடும்டா. அதிகமாக குடிக்காதடா. முன்னாடியெல்லாம் இவன் குடிக்கலன்ட்டு அவனுங்க ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்போ இவன் அதிகமாக குடிக்கிறானேன்ட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கான். உங்களே நினச்சிட்டு இருக்கான். அந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டு முடியலங்க அவனால். அவனுக்கு ஃப்ரீயாகவே இருக்கவே முடியலை. இப்படி இந்த 4 பேர் லைஃபை இங்கே ஸ்ட்ரகிளாக இருக்கும் போது நீங்கள் யாரான்ட்டு தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாதேன்ட்டு யாரை வந்து வெளியில் கூப்பிட்டுட்டு வந்த அவங்க பாட்டி வீட்டில் தான் அவங்கள வச்சிருப்பா. இங்கே பாரோயன், இது உன் குழந்தையே கிடையாது. பேசாமல் அபார்ட் பண்ணிடுடி. உனக்கு லைஃப் இருக்குடி. அன்றைக்கி நடந்ததே நினச்சிட்டு இருந்தோம். உன் வாழ்க்கை தாண்டி ஸ்பாயில் ஆகும். இங்கே பாரு, நான் டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். தயவு செய்து நீ வா. இல்லையாடா, என்னால் வர முடியாது. இது ஏன் குழந்தைடி, எப்படி என்னால் அபார்ட் பண்ண முடியும்? இங்கே பாருடி, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கை தாண்டி வீணாக போகும். ப்ளீஸ் டி வாடின்ட்டு அவள் கெஞ்சி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறா. இந்த சைடு தயாங்க ஜிம்மின்னு அவங்கள தேடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது ஜேகே கிட்ட அவங்கள போய் நிறுத்திடணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். 2 பேரும் பைக்லேருந்து கீழே விழுந்திருப்பானுங்க. கையெல்லாம் தேஞ்சிருக்கும். அவனுங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வர அதே நேரத்தில் தான் நீங்கள் வரீங்க. அவங்கள தான் வீக்கு தெரியும்ல. அப்படியே அவங்கள பாட்ட கையோட, டேய் இது அவ தானே? எவடா? யார் அவளா?
டேய் ஜேகே தேடிட்டு இருந்தான்லடா அந்த பொண்ணு, இவ தான் நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு இவ்வளோ தானே பார்த்தேன். டேய் தயங் விளையாடாத. இவளா? ஆமாண்டா இவ தான். இவ என்ன பண்ணுற இந்த ஹாஸ்பிட்டலில், அதே இந்த வில்லேஜில் என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படியே அவனுங்க 2 பேரும் பேசிட்டே ஒரு பில்லருக்கு பின்னாடி நின்று உங்களை பார்த்துட்டு இருக்க. நீங்கள் யாரான்ட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணியிருப்பீங்கண்ணா. அபார்ட் பண்ணணும்னு நினைக்கல, டாக்டர்கிட்டே சொல்லிட்டு வந்திருப்பீங்க என்னால் அபார்ட் பண்ண முடியாதுன்ட்டு. அதை யாரோ கோமா உங்கள் கன்னத்திலே அடிச்சிடுறா. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா? அறிவில்லையாடி உனக்கு? இந்த குழந்தை வேணாம் என், தயவு செய்து சொல்கிறான் அபார்ட் பண்ணிடு. இங்கே பாரு யாரா, இந்த குழந்தை எனக்கு வேணும். இது ஏன் குழந்தை. என்னால் இந்த குழந்தை எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீ என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தனா நான் இங்கே இருக்க மாட்டேன். எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். ப்ளீஸ் யாரா, நீயாவது என்னை புரிஞ்சுக்கண்டு அவளை ஹக் பண்ணி அழுகிறீங்க. இப்போ தான் இவங்க 2 பேருக்கும் புரியுது அது ஜேகே குழந்தைன்ட்டு. டேய் என்னடா குழந்தைகிட்டன்னு பேசுகிறாளுங்க? அதான் ஜிமின் எனக்கும் ஒன்றும் புரியலை. அப்படியே நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. இதுதான் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனுங்க 2 பேரும் ரிட்டர்ன் போயிட்டானுங்க. ஜேகே பாரில் உட்காந்து செம்மையாக குடிச்சிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு ஃப்ளாஷ் ஆகிறதே நீங்கள் அழுது அவன்கிட்ட கெஞ்சினது தான். சாரிடி, என்னை மன்னிச்சிடு, எல்லாம் என் தப்பு தான். இப்படியே புலம்பிட்டே குடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வியும் ஜிமினா வராங்க. டேய் குடிச்சது போதண்டா, என்னால் முடியலடா. என்னால் தூங்க முடியலை, என்னால் எதையுமே செய்ய முடியலை. என் வாழ்க்கையே நரகமான மாதிரி இருக்கு. அவகிட்ட நான் சாரி கேட்கணும். ஜேகே இங்கே பாரு, என்னை பாரு, இதில் எங்கள் தப்பும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எங்களால் தான். இங்கே பாரு, நீ குடிக்காமல் இருந்தனா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் சொல்ல போறீங்க? அவளை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல போறியா என்ன? ஆமாம் ஜேகே, அவளை கண்டுபிடிச்சிட்டோம். டேய் விளையாடாதீங்கடா, எனக்கு அது கொடு. அப்படியே அந்த பாட்டிலை தான் வாங்க பார்க்குறான். டேய் சீரியஸாக அவளை கண்டுபிடிச்சிட்டோண்டா. நீங்கள் 2 பேரும் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்குறீங்க. எனக்கு நைட்டு தூக்கம் வரணும். இது இல்லாமல் என்னால் தூங்க முடியாது. அது கொடு ஜிமான். இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த வீடியோ பாரு. அப்படியே நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கத அவன் கேட்கும் போதே வீடியோ எடுத்துருப்பான். ஜேகே கிட்ட வந்து காட்டலான்ட்டு. அதை பார்க்கும் போது அவனுக்கு இன்னும் அழுக வருது. டேய் இது அவ தானே? ஆமாண்டா அவ தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். இன்னும் அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாயிடுது. இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டான். நடக்கவே முடியலை. அப்படியே தயங் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு அவளை பார்க்கணும். என்னை கூட்டு போவி. ஜேகே இங்கே பாரு, அவளுக்கு யதார்த்தமாக பார்த்தோம். அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீ இப்படி இருந்தனா எப்படி அவகிட்ட உன்னை கூப்பிட்டுட்டு போய் காட்டுறது? நீ குடிக்காமல் இருந்தாதாண்டா அவளை தேட முடியும். அவள் இங்கே தான் இருக்கா. நீ குடிக்காமல் இருந்தா நம்ம 3 பேரும் தேடலாம். அவள் இங்கே தான் இருக்காளா? அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் அவள் வீடெலாம் தெரியாது. நீ குடிக்காமல் நாளிலேருந்து நீ என் கூட வந்து தேடு, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம்ல அவளை? சொல்லுவி, கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே அவனும் சிரிச்சுக்கிட்டே போய் படுக்கிறான். அப்போ கூட அவங்க ஞாபகம் தான். தூக்கன்ட்டு அவனுக்கு வரவே மாட்டேங்குது. அவ்வளோ கில்ட்டாக இருக்குது அவனுக்கு. டேய் ஏன்டா இன்னும் அவனை கஷ்டப்படுத்துகிற? இல்லை ஜிமின், நான் அவனை கஷ்டப்படுத்தலை. அவன் குடிக்கிறத கொஞ்சம் மறக்கட்டும். அவன் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தான் தெரியுதில்ல. நான் கண்டிப்பாக அவனை அவளோட சேர்த்து வச்சிருவேன். ஆனால் இவன் குடியை மறக்கட்டும். எல்லாம் என்னால் தான். விளையாட்டை செய்ய போய் இங்கே எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா? எல்லாம் என்னால் தான். ஆமாண்டா, நம்ம 2 பேருனால தான் ஜேகே இவ்வளோ கஷ்டப்படுறது. நம்மளால தான். அவனே எப்போ வீடியோன்ட்டு இருக்கான், அதே மாதிரி விரிஞ்சிருது. நீங்கள் வந்து ஒரு மாலில் ஒர்க் பண்ணிருக்கீங்க கேஷியராக. டெய்லி நீங்கள் அங்கே போயிட்டு வரீங்க. இப்போ ஒரு 3 மந்த் மாதிரி போகுது. ஜேகே உங்களை தேடுறான், எங்கே பார்த்தாலும் தேடுறான். வீக்கு தெரியும் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு. அவனுக்கு 2 பேரும் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஜேகே கொஞ்சம் மாறட்டோன்னு வெயிட் பண்ண அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறத நிறுத்திட்டான். அவங்கள எங்கே பார்த்தாலும் தேடுறான். ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான். நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கான், சாரி கேட்டு இருக்கான். இப்படியே போக 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் யாரான்ட்டு வீட்டில் இருக்கீங்க. செக்கப் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் கொடுக்க அதில் நீங்கள் குழந்தையோட பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறீங்க. யாரும் கிச்சனில் உங்களுக்கு குக் பண்ணிட்டு இருக்க
காலிங் பெல் சவுண்ட் கேக்குதேன்ட்டு அவளும் ஓப்பன் பண்றா. 3 பேர் நிக்கிறாங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அதோட ஜேகே நேரா உள்ள வரான். யோ, யாரையா நீ? நேரா உள்ள வர. டக்குன்னு தயங் யார கைய பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிட்டு சமாடியா டே என் கைய விடுறா. இடுடி கத்தாத. சரி, உன் கூட ஒருத்தி இருந்தால அவ எங்க? யார் நீங்களா? எதுக்கு ஒயன்னு கேக்குறீங்க? ஓ, அவ பேரு ஒயனா? ஒயன் ஒயன்ட்டு தயங் கத்தா. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே கீழே இருக்கிற ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாக்குறான். யாரா கத்திக்கிட்டே இருக்கா யார் யாருன்ட்டு. அவ வாயை பொத்திட்டு நல்லா கெட்டியமா புடிச்சுக்கிறான் அவளை. அவன் கைய வர கடிச்சு கடிச்சு விட இப்ப இவன் கத்திட்டு இருக்கான். தேவி அவளை விட்டு தொலைடா, இப்ப நீ கத்திட்டு இருக்க பாரு. அப்படியே அவன் கைய எடுத்துக்கிட்டு கைய உதற இப்ப யார நேரா ஜேகே ஸ்டாப் பண்றா. மேலே ஏறி போறான். இங்க பாரு, இதுக்கு மேல போனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். யாரா நீங்களா? அவன் காதுலயே வாங்கலங்க. அப்படியே அவளை தள்ளி விட்டு மேல ஒளிய ரூம் தான் இருக்கு. ஓபன் பண்ணவனுக்கு கண்லேருந்து தண்ணியா வருது. நீங்க படுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சமா கயிறு பெருசா இருக்கும். வயிற்றுல ஒரு கை இருக்கு. குழந்தைகிட்ட தானே பேசிட்டு படுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க நல்லா. உங்க ஃபேஸ்ல அங்கங்க ஹேரா இருக்கு. அப்படியே உங்க கிட்ட வரான். கண்ணில் அவ்வளோ தண்ணி. நான் ஒரு வார்த்தை கூட பேசல. ஃபேஸில் உள்ள ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்டு நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். வயிற்றுல அந்த கை இருக்கு. அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் அவன் கை வைக்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக சென்ஸ் ஆகிட்டு முழிச்சு பார்க்குறீங்க. ஜேகே அவ்வளோதாங்க. ரொம்ப பயந்துட்டீங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏஞ்ச வேகத்துக்கு அப்படியே நீங்கள் பின்னாடி போக டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். சுமையை தேம்பி அழுகிறான். சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. அப்படியே நீங்கள் அவன் அழுகிறதே பார்க்குறீங்க. அவ்வளோ தேம்பி தேம்பி அழுகிறான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு. உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. 1000 சாரி 1000 மன்னிப்பு கேட்டு இருக்கான். அவங்களுக்கு அழுக வருது. எங்கெல்லாம் என்ன தெரியுமா? ஏண்டி என்னை விட்டு போன? எதுக்கடி என்னை விட்டு போன? என்னை மன்னிச்சிருடி. அன்னைக்கு நான் வேணும்னு செய்யலடி, என்னை மன்னிச்சிடுன்ட்டு அகெயின் இதே சொல்ல அவங்களுக்கு அழுக வந்துடுது. அப்படியே நீங்கள் அவனோட பேக்கில் லைட்டாக டேப் பண்ணி விடுறீங்க. யாருமே இல்லைங்க உங்களுக்கு. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாலும் அதை விட்டுட்டு போகாமல் உங்களை தேடிட்டு இருந்திருக்காங்களேன்ட்டு அது அவனோட ஃபீல் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அப்படியே நீங்களும் அழுதுகிட்டே அவனை தள்ளுறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சிருக்காங்க உங்களை. சரி, என்னை விடுங்க. எனக்கு புரியுது சார், நான் மன்னிச்சிட்டேன். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது. என்னை விடுங்க சார். அவனும் அப்படியே நகர்ந்து போயிட்டு உங்கள் டீயர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோயில் கிஸ் பண்ணுறான். கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. என்னால் முடியலடி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோடி. சார் இங்கே பாருங்க, என்னால் உங்களை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. நான் மன்னிச்சிட்டேன் சார். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் போங்க சார். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, என்னை ஏற்றுக்கோ. என் மேலே தான் தப்பு. என்னை மன்னிச்சு நீ ஏற்றுக்கோ. என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு ரொம்ப கெஞ்சுறான். நீங்களும் அவனுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறீங்க. இல்லைங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு பிடிவாதமாக இருக்கான். யாரும் வந்து உங்ககிட்ட பேசுகிறா. உங்களுக்குன்னு யாருமே இல்லை. இந்த குழந்தைக்கு யாரும் இல்லாமல் இருந்துடணுமான்ட்டு நீங்களும் ஓகே சொல்ல அவ்வளோ ஹாப்பிங்க அவனுக்கு. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இன்னும் அந்த சாரி கேட்குறத மட்டும் நீ படவே இல்லை. இங்கே பாருங்க, எனக்கு புரியுது. நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் என் தப்பு தாண்டி அது. நீ அன்றைக்கி அவ்வளோ அழுது கெஞ்சின. அப்பயாவது நான் விட்டுருக்கணும். ஒரு மிருகம் மாதிரி. மிருகம் தாண்டி நான், மிருகம்தான். என்னை அடிக்கிறதா இருந்தால் கூட அடிச்சுக்கொண்டு உங்களோட கையை எடுத்து அவங்க கன்னத்தில் வச்சு அடிச்சுக்கிறான். நீங்களும் உங்கள் கையை இழுத்துக்கிறீங்க. எப்படியோ அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் போக எல்லாமே நார்மலுக்கு வந்துடுச்சு. கீழே டைனிங் ஹாலில் 5 பேரும் உட்காந்துருக்கீங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. உங்களே பாட்டு இருக்கான். காயும் இப்போ வந்துட்டான். ஒரு ரிஜிஸ்டரை கூப்பிட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. டக்கு டக்குன்ட்டு எல்லாமே நடக்குது. அவங்களுக்கு அவனுக்கு இந்த டாக்குமெண்ட் மூலமாக மேரேஜ் ஆயிடுது. நீங்களே சைன் பண்ணி கொடுத்துடுறீங்க. இப்போதான் அவனுக்கு ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க கையை பிடிச்சிட்டே இருக்கான். அவனை நீங்கள் ரொம்ப கெட்டவன்னு நினச்சிட்டு இருந்தீங்க.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. ஏன்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டோன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருப்பான். ஸோ அப்போலேருந்து நீங்கள் அவனை பற்றி அந்த தப்பான எண்ணத்தை மாற்றிருப்பீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதான் முடிஞ்சிடுச்சின்னு விடாமல் ஒரு வேளையை அவங்களையும் கண்டுபிடிச்சி மேரேஜும் பண்ணிக்கிட்டான். இப்போ அப்படியே நீங்கள் ஜேகேயோட வீட்டில் தான் இருக்கீங்க, அதே ரூமில் தான். பயமாக இருக்குது. அன்றைக்கி நடந்த விஷயம் உங்கள் 2 பேருக்குமே ஒரு மாதிரியாக தோணுது. அதே பெட்டில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த சைடு, அவன் அந்த சைடு. இன்னும் அவனை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கும் தோணலை, அவனும் உங்களை எந்த ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை. 2 பேருக்கும் அவ்வளோ சஃபகேட்டடாக இருக்குது. டக்குன்னு ஜேகே ஏஞ்சிட்டு டெரஸ்க்கு போகிறான். நீங்களும் பின்னாடியே போய் நிற்கிறீங்க. அந்த இருட்டு அப்படியே அவன் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது இன்னமும். நீங்கள் அப்படியே அவன்கிட்ட போகிறீங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஜேகேயை பார்த்து, என்னாச்சு? தெரியலடி என்னாச்சுன்ட்டு. நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு கேட்கட்டுமா? கேள. நீங்கள் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படியே சொல்லலாம். அன்றைக்கி உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்கப்புறம் நீயும் போயிட்டு ரொம்ப கில்ட்டியில் தவிச்சு இந்த பெட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் தான். அப்படியே கொஞ்ச நாள் போக போக நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ மட்டும் தான் எல்லாம் தோணுச்சு. உன்னை தவிர என்னால் எதையும் யோசித்து பார்க்க முடியலை. ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, என் லைஃப்பில் நீ இல்லாட்டி எதுவும் இல்லடி. அன்றைக்கி தெரியாதனமாக எதுவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனை தேடாத நாள் இல்லை. நீ இல்லாட்டி என் லைஃபே இல்லைன்னு தோணுச்சு. என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியலை. நல்லா குடிக்கவே மாட்டேன்டி. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் அந்த குடி மட்டும்தான் எனக்கு. ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஹார்ட்லாம் ரொம்ப வேகமாக பீட் ஆகுது. அவனுக்கு அதே மாதிரி தான். ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறீங்க. ரொம்ப குளிர் காத்தடிக்குது. உங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து படுக்க வச்சிடுறான். அவங்க ஸ்டொமக்கில் அவன் கை இருக்குது. எத்தனை மாதம் என்னென்னமோ கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக தோணுது. நீங்கள் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. நீங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. அவன் உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். அவன் மிஸ் பண்ணலாங்க, உங்களை லவ் பண்ணியிருக்கான். அதை சொல்ல தெரியல அவனுக்கு. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, சாரிடி, என்னை மன்னிச்சிரு, இதுக்கு மேலே என்னை விட்டு போக உன்னை விட மாட்டேன்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க. நீங்கள் இன்னும் தூங்கலை. அவன் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. யாருமே இல்லாமல் ஒரு வீட்டில் நீங்கள் பேட் கிஸ்டாக இருந்தீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு தேவை. அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நீங்கள் அவன் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தூங்க. இப்படி நாட்களும் போகுது. அவனை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவனும் அதே மாதிரி தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுட்டு வர்றது, உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறது. இன்னும் சகஜமாக நீங்கள் 2 பேரும் பேசிக்கல. இப்போ தான் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அவனும் உங்களை லவ் பண்ணுற, நீங்களும் அவனை லவ் பண்ணுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அழகான காதல் கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுக்காக நீங்களும் சாப்பாடு செஞ்சு வைக்கிறது, அவங்களுக்காக ஊட்டி விடுறது, உங்களே குழந்தையும் பத்திரமா பார்த்துக்குறான். அப்படியே கொஞ்ச நாள் போக உங்களுக்கு அவனுக்கும் குழந்தையும் பிறக்குது. அப்போ ரொம்ப துடிச்சிட்டாங்க. நீங்கள் அழுகிறதெல்லாம் பார்த்து மொத அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நர்ஸ் அவன் கையில் கொடுக்கும் போது உங்களை தாங்க பார்க்க வரான். உங்கள் ஃபோஹெல்ல கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டே அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து சொல்ல நீங்களும் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்பா எவ்வளோ நாளாகிடுச்சு அந்த லவ்வை சொல்கிறதுக்கு. அந்த லவ்வை நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் டேஸ் நீங்கள் உங்கள் குழந்தை பொன் குழந்தை தாங்க. இவனுக்கெல்லாம் பொன் குழந்தை தான் பிறக்கணும். அப்போ தான் அடங்குவானுங்க. நீங்கள் அகானா ஜேகேன்ட்டு உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதோட இந்த 1 ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.